கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு கப்பலின் மாலுமி அந்த தலைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டவன். ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களுக்கும் இளம் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தான். A captain of a ship, quite deeply rooted in his faith and love for Christ, was addressing a group of teenage boys and girls. அவன் என்ன செய்தான் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற உணர்வுகளை குறித்தும் அல்லது உணர்ச்சிகளுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள், அதிலே மூழ்கி போய்விடாதீர்கள். He told them, my dear young ones, do not get swayed by your emotions and feelings in your life of faith. பல நேரங்களில் நாம் பாவம் என்கின்ற தண்ணீரிலே நாம் மூழ்கி விடுகின்றோம். அவ்வாறு மூழ்குகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களை பற்றி கொள்ள அல்லது இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த ஃபோக்கஸ், அந்த பார்வையை சாத்தானுடைய சூழ்ச்சியால் தவறவிட்டு விடுகிறோம். தவறான வாக்குறுதிகளுக்கும் தவறான எண்ணங்களுக்கும் நாம் இடம் கொடுத்து விடுகிறோம், வாய்ப்பு கொடுத்து விடுகிறோம். And when you lose focus from Jesus and step on to that plank, அந்த மாதிரி நாம் வழி தவறி நம்முடைய எண்ணங்கள் சிதறுகின்ற பொழுது இன்னும் நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் மோசமாகி விடுகின்றது. அந்த நேரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். லெட் நாட் யுவர் ஃபோக்கஸ் ஃப்ரம் ஜீசஸ். அந்த இயேசுவினுடைய அந்த பார்வையில், அந்த தடத்திலிருந்து நாம் மாறாமல், allow his hands to uphold you. So that is, embrace the rock of everlasting refuge. அந்த நிலையான நமக்கு அடைக்கலம் தருகின்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த சூழல்களும், வாழ்க்கையினுடைய எந்த ஆபத்துக்களும், வாழ்க்கையினுடைய எந்த அச்சங்களும், எந்த போராட்டங்களும், எந்த துன்பங்களும், துயரங்களும், இன்னல்களும், இடர்பாடுகளும், இடுக்கண்களும், காயங்களும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை, நாம் பிடித்திருக்கின்ற அந்த வலுவான பிடி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணம், எந்த பற்று நம்மிடம் இருக்கின்ற போது எதுவும் அசைக்க முடியாது என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வழியாகவும் முதல் வாசகம் வழியாகவும் சொல்லுகின்றார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு அந்த மாலை நேரத்திலே சீடர்களை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னார். அவ்வாறு அவர்கள் அந்த கெனசரேத் ஏரி என்பது 3 மலைகளுக்கு, திராசியன், ஹமான் என்ற அந்த மலைகளுக்கு நடுவே இருக்கிறது. மலைகளால் சூழப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய 600 அடி ஆழம் கொண்டது. எனவே அந்த மலை வடகிழக்கு திசையிலிருந்து வருகின்ற அந்த இடைவெளியிலிருந்து வருகின்ற அந்த வேகமான கூர்மையான காற்று ஆழமான அலைகளை, உயர்ந்த அலைகளை உண்டாக்கும். எனவே இந்த அலைகளை பார்த்தவர்கள், ஒவ்வொரு நாளும் இந்த அலைகளோடு போராடியவர்கள் இயேசுவினுடைய சீடர்கள். எனவே அந்த அலைகளை பார்த்த அந்த சீடர்களுக்கு, ஆனால் இவர்கள் கண்ட இன்றைய இந்த நிகழ்வு, இந்த பெரும் புயல்வு பயங்கர அச்சத்தை அவர்களுக்கு கொடுத்தது. அந்த அச்சத்தை கொடுத்ததனால்தான் அவர்கள் அந்த அச்சத்தினுடைய ஒரு பிடியிலே சிக்கிக்கொண்டு
அவர்கள் அலறி அடித்து இயேசுவை பார்த்து கதறுகின்றார்கள். போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இவ்வளவு பெரிய ஒரு அச்சத்தின் நடுவில், இவ்வளவு பெரிய ஒரு the storm seemed to be too fierce and too ferocious, ரொம்ப பயங்கரமான புயல், பயங்கரமாக பேரிரைச்சலை உண்டாக்கியது, ஆபத்தை உண்டாக்கியது. ஆனால் சீடர்கள் பயந்தாலும் ஆண்டவர் இயேசு அமைதியாக உறங்கி கொண்டிருந்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறார். அதனால தான் எதிர்ச்சோன்னா இறையாதே, சும்மா இரு என்று ஆண்டவர் அதன் மீது கட்டளையிடுகின்றார். இந்த கட்டளையை பார்த்ததும் அவர்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம் வருகின்றது. இந்த ஒரு சூழல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கின்றது. வாழ்க்கை என்ற போராட்டம், வாழ்க்கை என்ற புயல். அத்தகைய நேரத்தில் நம்முடைய பார்வை, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து கிறிஸ்துவின் மீது நாம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இன்றைய இறைவாக்கியம் நமக்கு அழைப்பு எடுக்கின்றது. அப்படி என்றால் நாம் சந்திக்கின்ற அந்த நிகழ்வுகள் எவ்வாறு ஆண்டவரை பார்த்து இயேசுவின் ஆண்டவரே, நாங்கள் சாகப் போகின்றோமே, உமக்கு எங்களை குறித்து கவலை இல்லையா என்று அவர்கள் கேட்டதை போல they cried out, Jesus Lord, do you not care? அதே மாதிரி வார்த்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் how many times have we screamed similar words to God? நாமும் இந்த மாதிரி வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். Lord, do you not care that my family members are sick? என் குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் வியாதியில் இருக்கிறாங்களே, உங்களுக்கு கவலை இல்லையா? Lord, do you not care that I feel totally alone and miserable in my life? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப தனிமையிலே வாடுகின்றேனே, என் வாழ்க்கை மிகுந்த துக்கத்தில் துயரத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறதே, உமக்கு அக்கறை இல்லையா? Lord, do you not care that my marriage is failing and my family is breaking up? என்னுடைய திருமண வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை அப்படியே உடைந்து சிதைந்து கொண்டிருக்கிறதே, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? Lord, do you not care that I am without a job now and the future ahead is so bleak? என்னுடைய வேலை பறிபோய் கொண்டிருக்கிறது, என்னுடைய எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. Lord, do you not care that my life seems so meaningless and without any purpose? என்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாமல் போய் கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் இல்லை என்று நான் தவித்து கொண்டிருக்கிறேனே, உனக்கு என் மீது அக்கறை இல்லையா? Lord, do you not care that I am plunged into loneliness and abandoned by all my friends? என்னுடைய உறவுகளாலும் சுற்றத்தாலும் நண்பர்களாலும் நான் கைவிடப்பட்டு இதோ தன்னந்தனியனாக தவித்து கொண்டிருக்கின்றேனே, ஆண்டவரே உன் மீது எனக்கு அக்கறை இல்லையா, கவலை இல்லையா? Lord, do you not care that I encounter only failures, rejections and rejection in my endeavors? என்னுடைய அன்றாட முயற்சிகளிலே, என்னுடைய நான் எடுக்கின்ற ஒவ்வொரு ஏற்பாடுகளிலே பல நேரங்களில் எனக்கு தோல்விகளும் தளர்வுகளும் வருகின்றனவே, நான் கைவிடப்பட்டு விடுகின்றேனே, கைவிடப்படுகிறேனே, உமக்கு அக்கறையில்லையா என்ற இந்த அனுபவம் ஆண்டவரை குறித்து நமக்கு இந்த ஒரு இயேசுவினுடைய சீடர்களைப் போல இந்த ஒரு கேள்வி எழுப்புகின்றது. ஆனால் இந்த மாதிரி கேள்விகள் வருகின்ற போது, when we read the gospel passage today, we find the answer. இந்த மாதிரி கேள்விகளும் போராட்டங்களும் தொய்வுகளும் தோல்விகளும் யதார்த்தங்களும் சவால்களும் வருகின்ற போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அந்த டே யார் கூப்பிட்டானா? ஆண்டவர் இயேசுதான் அவர்களை அழைக்கின்றார். எனவே இந்த நிகழ்வு அல்லது இந்த புயல் அவர்களை அலக்களித்தது என்பது யதார்த்தமான ஒன்று அல்ல என்பது ஆராய்ச்சியாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஒரு நிகழ்வை நாம் சந்திக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு let us cross over to the other side, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார்.
எனவே இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. The idea of going on the boat was that of Jesus. அப்படின்னா ஏதோ ஒன்று நடக்க போகிறது. It had a purpose, it had a meaning, it had an intention. இதன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு பாடத்தை, ஒரு அர்த்தத்தை சொல்ல விரும்புகின்றார். எனவே அந்த அர்த்தத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தருகின்ற பாடம் என்னவென்றால், Lord used this terrorizing time to teach them to have faith in Him. கிறிஸ்துவின் மீது அவர்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வர வேண்டும். இந்த சூழ்நிலையை, இந்த மோமெண்ட், இந்த குழப்பமான நேரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்து, the Lord used this critical moment to teach them to trust in Him. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பாடத்தை கொடுக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் the testing of our genuine faith, learning of deeper trusting, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி சோதனை நமக்கு வருவது என்பது நமக்கு அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் அதிக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த சோதனையான நாட்களிலே இயேசுவை நாம் முழுக பற்றி கொள்ள வேண்டும் என்பதை இது எடுத்துச் சொல்கிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவர் கீழ்ப்படிந்து வயதான காலத்தில் அவர்களுக்கு அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததும் நம்பிக்கையால் தான். ஆபிரகாம் வயது முதியவராகவும் சாரா கருவுற இயலாதவர் இருந்த போதிலும் அவர் தந்தையாவதற்காக ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையால் தான். பாலும் தேனும் பொழியும் அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றதும் நம்பிக்கையால் தான். அல்லது வானத்திலுள்ள விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணல்களைப் போலவும் கணக்கற்ற மக்கள் உனக்கு பிறப்பார்கள் என்று சொன்னதை ஆபிரகாம் கொண்டிருந்த நம்பிக்கையினால் தான். ஆக அந்த நம்பிக்கை தான் ஆபிரகாமை, தன்னுடைய ஒரே மகனை, ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால் தான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய போராட்டமும் அல்லது இத்தகைய சோதனைகளும் சவால்களும் வருகின்ற பொழுது ஆண்டவர் இந்த சோதனைகளை சாதனையாக மாற்றுகின்றார், இந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகின்றார். அவ்வாறு நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள், கிறிஸ்துவை நாம் இறுக பற்றி கொள்கின்ற பொழுது நிச்சயமாக இவ்வுலகத்தினுடைய எந்த கவர்ச்சிகளும், இந்த உலகத்தினுடைய எந்த சூழல்களும், இந்த உலகத்தினுடைய எந்த சவால்களும் நம்மை அசைக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த சீடர்கள் கதறியதைப் போல நாம் கதறுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, ஆண்டவரே நான் துன்பப்படுகின்றேனே, ஆண்டவரே நான் வேதனைப்படுகின்றேனே, ஆண்டவரே நான் எல்லோராலும் துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றேனே, ஆண்டவரே நான் எல்லோராலும் வதைக்கப்படுகிறேனே என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரே சொல்கின்ற வார்த்தை, வாருங்கள் அக்கறைக்கு செல்வோம் என்று. ஆண்டவர் அந்த நேரத்தையும் நமக்கு நம்பிக்கையின் நங்கூரமாக மாற்ற இருக்கிறார். எனவே அத்தகைய நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த தெளிவான பார்வை இயேசுவை இறுக பிடிக்கும்போது, இயேசு என்றும் என்னாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த சூழல்களை பார்த்து, காற்றையும் புயலையும் பார்த்து இறையாதே சும்மா இரு என்று சொல்லுகிறார். அத்தகைய உயிரோட்டமுள்ள நம்பிக்கை நமக்கு கிடைக்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பிக்கை ஆழப்படுத்த வரம் கேட்டு இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.